அடுத்து 5th சம்மு கன்வெர்ட் இன்டு லோவர் யூனிட்ஸ். லோவர் யூனிட்ஸ் தான் எப்பயுமே ஈஸி. பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட் லோவர்னு போனாலே சின்ன யூனிட் போகும்போது அது வந்து மல்டிப்ளிகேஷன் தான். நான் போன இதில் போட்டிருந்தேன். ஸோ பிக்கர் டு ஸ்மாலர்னாலே வந்து மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து 15 கிலோமீட்டர்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த கிலோமீட்டரை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, மீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க, சென்டிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க, மில்லிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த சம்மை தனித்தனியாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 15 கிலோமீட்டரை வந்து நம்ம மீட்டராக ஃபஸ்ட்டு மாற்ற போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எதை கிலோமீட்டரை மீட்டராக மாற்ற போகிறோன்றத கிலோமீட்டர் டு மீட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ எழுதும் போது இதுக்கு கீழே வர்றது எல்லாமே லைனாக நம்மளுக்கு ஒன்றா வரும். ஸோ இது எழுதுனதுக்கப்புறம் இதை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எத்தனை மீட்டர் அப்படின்னு எழுதணும். ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர். அப்போ அடுத்து கொஷினில் கொடுத்தது 15 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, இந்த 1 கிலோமீட்டர் சம்திங் இவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னாலே அந்த சின்னதில் இருந்து பெருசு போகும்போது பெருசுல இருந்து சின்னது போகும்போது, பெருசுலேருந்து சின்னதுன்னா இந்த யூனிட் நான் சொல்கிறேன், இது எல்லாமே பெரிய யூனிட் கிலோமீட்டர். மீட்டரில் தான் அவங்க கேட்குறாங்க, அப்போ அது சின்ன யூனிட். பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட் கண்டுபிடிக்க சொன்னால் அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15 into 1000 மல்டிப்ளை பண்ணும்போது 15,000 வரும். இதை வேணும்னா நான் மல்டிப்ளை பண்ணுறேன் 1000 into 15. ஸோ 5ல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 5 zeros are 0, 5 zeros are 0, 5 zeros are 0, 5 ones are 5. அடுத்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 zeros are 0, 1 zeros are 0, 1 zeros are 0, 1 ones are 1. ஸோ ஆட் பண்ணும்போது 0, 0, இதுக்கு 0, இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 1, which is 15,000 மீட்டர். ஸோ இதோட ஆன்சர் வந்து 15,000 மீட்டர்னு வரும். அடுத்த சம்மு இதுலேயே கிலோமீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதே சம்ளோட கண்டினியூஷனு 15 கிலோமீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி மாற்றுறோம், இது வந்து பிக்கர் யூனிட், கிலோமீட்டருன்றது பிக்கர் யூனிட், சென்டிமீட்டருன்றது ஸ்மாலர் யூனிட். ஸோ பிக்கர்லேருந்து ஸ்மாலர் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஃபார்முலாவில் என்ன நம்பர் வருதோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பிக்கர்லேருந்து ஸ்மாலருன்றதை எழுதிக்கோங்க. ஸோ கிலோமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் மாற்ற போகிறோம். அதுக்கு அடுத்து இதோட ஃபார்முலா. ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1s, 10s, 100, 1000, 10,000, lakh. ஸோ 1 lakh சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 lakh சென்டிமீட்டர். இதுவும் எப்படி வந்துச்சு, நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலாவில் வந்துச்சு. ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இதோடு ஒரு 3 0, இதோடு ஒரு 2 0 சேர்த்து எழுதும் போது அது 1 lakh மாறிடுது. ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 lakh சென்டிமீட்டர். இதை தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 lakh சென்டிமீட்டர் அப்படின்னா கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 15 கிலோமீட்டர்னால் எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 1ல் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுனாலே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15 into 1 lakh மல்டிப்ளை பண்ணும்போது 15 lakh வரும். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு லேக் போட்டுக்கோங்க, இன்ட்டு இந்த 15 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 15 lakh ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ வேணும்னா நான் போடுறேன். ஸோ 5ஆல் எதாவது மல்டிப்ளை பண்ணும்போது 5 into 0 0, 5 into 0 0, 5 zeros are 0, 5 zeros are 0, 5 zeros are 0, 5 ones are 5. 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர்ஸ் தான் வரும். 1 zeros are 0, 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 1 ones are 1. So 0, 0, 0, 0, 0, 5, 1. So 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. So 15 lakh centimeter வருது. 15 kilometer is equal to 15 lakh centimeter என்றது இதோட ஆன்சர். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ கிலோமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் மாற்றணுன்னா அவங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 15 lakh சென்டிமீட்டர் வருது.
அடுத்ததில் தேர்டாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கிலோமீட்டரை மில்லிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீட்டராக மாற்ற சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், இப்போ மில்லிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ எதுலேருந்து எதை மாற்றணும்னு நான் ஃபஸ்ட்டு போட்டேன். இது மூணுமே ஒரு லைனாக நீங்கள் எழுதுனீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும், உங்களுக்கும் மறக்காது. ஸோ எதுலேருந்து எதை மாற்ற போகிறோம், கிலோமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர் மாற்ற போகிறோம் ஒன்று. ரெண்டாவது ஃபார்முலா. ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ மில்லிமீட்டர் அப்படின்றத போட்டுக்கணும். 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. ஸோ 10 lakh மில்லிமீட்டர், அதையும் நான் அந்த ஃபார்முலாவில் இருந்து எப்படி எழுதணும்னு நான் சொன்னேன். ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 lakh மில்லிமீட்டர். ஃபார்முலாக்கு அப்புறம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, 15 கிலோமீட்டருக்கு எத்தனை மில்லிமீட்டர்னு கேட்குறாங்க. ஸோ 15 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 15 into இந்த 10 lakh. ஸோ 10 lakh into 15 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வருது. அதாவது 15 போட்டுட்டு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 ஜீரோஸ் போட்டிருக்கோம். அப்போ இதுதான் ஆன்சர். இது பேர் என்ன, 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. அப்போ 1 crore 50 lakh வருது. 15 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்போ எவ்வளோ மில்லிமீட்டர் வருது, 1 crore 50 lakh இதோட ஆன்சர் வருது. ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு சம். அடுத்து நம்ம அதில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ 12 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. கேஜினா கிலோகிராம் அப்படின்னு அர்த்தம். இது என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா கிராம் அண்ட் மில்லிகிராம் அப்படின்னு மாற்ற சொல்கிறாங்க. இது வந்து கிராம், இது வந்து மில்லிகிராம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பிகர் யூனிட், கிராம் வந்து ஸ்மாலர் யூனிட், இதுவும் வந்து ஸ்மாலர் யூனிட். ஸோ பிக்கர்லேருந்து ஸ்மாலர் யூனிட் போகணுன்னாலே நான் என்ன சொன்னேன், ஈஸி. ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எதுலேருந்து எதை மாற்றணும்னு நான் ஃபஸ்ட்டு போட்டுக்க சொன்னேன். ஸோ கிலோகிராம்லேருந்து கிராமை மாற்ற போகிறோம், அதனால் கிலோகிராம்லேருந்து கிராம் அப்படின்னு போட சொன்னேன். அப்போ தான் அது எல்லாமே நம்மளுக்கு ஈக்குவலாக நீட்டாக வரும். இதை போட்ட அப்புறம் இதோட ஃபார்முலா எழுதணும். ஸோ 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ கிராம் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 கிராம் அப்படின்னு அர்த்தம். அதை போட்டாச்சு. 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 கிராம். அதுக்கு அடுத்து கொஷின் எழுதணும். ஸோ 12 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்போ எத்தனை கிராம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 12 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த 12 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12 இன்ட்டு இந்த 1000 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 12 இன்ட்டு 1000 நான் என்ன சொன்னேன், இது அப்படியே இந்த நம்பர்ஸ் இந்த ஜீரோவை சேர்த்து போட்டால் அது மல்டிப்ளிகேஷன் பண்ணதான் அர்த்தம். ஸோ 12,000 கிராம். ஸோ 12 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 12,000 கிராம். இதை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோன்னா இந்த மாதிரி 1000 இன்ட்டு 12 இந்த மாதிரி நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 12,000 கிராம் அப்படின்னு வரும். இது வந்து கிலோகிராம் இன்ட்டு கிராமுக்கான விஷயம். இப்போ கிலோகிராம் இன்ட்டு மில்லிகிராம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து கிலோகிராம் இன்ட்டு மில்லிகிராம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதுக்கான ஃபார்முலா எழுதணும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ கிலோகிராம் இன்ட்டு மில்லிகிராம் மாற்ற போகிறோம். ஸோ அப்போ அதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதணும். 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ மில்லிகிராம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எப்படி பார்க்க போகிறோன்னா அதுவும் அதே மாதிரி அந்த ஃபார்முலாவிலேருந்து வர்றது தான். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா கிடையாது. ஸோ 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 கிராம். ஓகே, 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 கிராம். இந்த 1 கிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 மில்லிகிராம் அப்படின்னு அர்த்தம். 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 கிராம். ஸோ 1 கிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 மில்லிகிராம்னு அர்த்தம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்க 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ மில்லிகிராம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோஸையும் ஆட் பண்ணும். அதாவது இங்கே ஒரு 3 ஜீரோ, இங்கே ஒரு 3 ஜீரோ, 6 ஜீரோஸ் வரும். ஸோ 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 2 3 4 5 6 ஜீரோஸ் போட்ட மில்லிகிராம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. ஸோ 10 lakh மில்லிகிராம். 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 lakh மில்லிகிராம். இதை தான் இப்போ இந்த சம்மில் நான் போட்டிருக்கேன். ஸோ 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 lakh மில்லிகிராம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து ஃபார்முலா. ஆனால் நம்மளோட கொஷின் என்ன, 12 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 12 இன்ட்டு அவங்க கொடுத்த அந்த 10 lakh ஃபார்முலாவில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணும். அப்போ
இந்த 12 இன்ட்டு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 12 போட்டுட்டு இந்த ஜீரோஸ் எல்லாம் 1 2 3 4 5 6 ஜீரோஸ் 1 2 3 4 5 6 ஜீரோவை அப்படியே போட்டுக்கணும். அப்படியே போடும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 lakh 10 lakh crore. அப்போ 1 crore 20 lakhs milligram வருது. அதாவது 12 kg is equals to 1 crore 20 lakhs milligram அப்படின்றது இதோட ஆன்சர் வருது. ஸோ இதோட அந்த சம் முடியுது. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து இது 6th சம்மு. ஸோ கம்பேர் அண்ட் புட் greater or smaller or equal to in the following. அதாவது சம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் இந்த மாதிரி இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி க்ளோஸ்டில் இப்படி இருந்துச்சுன்னா அது லெஸ்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஈக்குவல் டுவா என்னன்றதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோன்னா, ஒரு 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 சம்முன்னு பார்த்தா இதில் இந்த பக்கம் இப்படி இருந்தால் இது கிரேட்டர்னு அர்த்தம், இந்த பக்கம் இப்படி இருந்துச்சுன்னா இது ஸ்மாலர்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரே சைனில் கிரேட்டரும் இருக்குது ஸ்மாலரும் இருக்குது. இப்போ 10 இருக்குது, நான் பாக்ஸ் போட்டு 8 சொல்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர்? இதுதான் கிரேட்டர். கிரேட்டர்னால் பெரிய நம்பர். அப்போ இந்த பக்கம் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி போடணும். அப்போ ஓப்பனில் இருக்கிறது இந்த நம்பர் வந்து பெரிய நம்பர்னு அர்த்தம், இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்கிற 8 வந்து சின்ன நம்பர்னு அர்த்தம். இதுதான் இந்த சைனோட எக்ஸ்பிளனேஷன். சைன் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து 800 grams ப்ளஸ் 150 gram பாக்ஸ் போட்டு 1 kg கொடுத்துட்டாங்க. அதாவது இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஸோ இந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் இந்த நம்பர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் இது மேபி வெயிங் மிஷின் மாதிரி. வெயிங் மிஷின்னா கடையில் வந்து தெராசு இருக்கும் இல்லையா, வெயிட் பார்க்குறது, எந்த பக்கம் எந்த வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு அந்த மாதிரி இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து கிலோகிராம்ன்றது நீங்கள் கடையில் போய் ஒரு டொமேட்டோ ஆனியன் ஏதாவது வாங்குறது ஒரு கிலோகிராமில் தான் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அந்த வெயிங் மிஷினில் இந்த பக்கம் வந்து 1 kilo இருக்குது. ஓகே, 1 kilo ஆஃப் சம் டொமேட்டோ சம்திங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து 800 grams இருக்குது, ஒரு 150 grams இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒரு இந்த பக்கம் ஒரு கிராம் இந்த பக்கம் ஒரு கிராம் இருந்தால் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே கிராமாக மாற்றணும். ஸோ 800 மேலே போட்டுக்கோங்க, 150 கீழே போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0 + 0 0, 0 + 5 5, 8 + 1 9. ஸோ 950 gram. அப்போ இந்த வெயிங் மிஷினில் அந்த தெராஸில் இந்த பக்கம் 950 grams இருக்குது, இந்த பக்கம் 1 kg இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர் கேட்குறாங்க. பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே 950 பெரிய நம்பர், இது ஜஸ்ட் 1 தானே இருக்குது, இது சின்ன நம்பர் அப்படின்ட்டு இந்த பக்கம் போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. ஏன்னா இது வந்து கிராமில் இருக்குது, இது கிலோகிராமில் இருக்குது. ஸோ கிராமும் கிலோகிராமும் ஃபஸ்ட்டு அளவு என்னன்றது சொல்லணும். 1 kilogram is equals to 1000 gramன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை நம்ம என்னன்னு நினச்சிக்கணும், 1 kilogramனா 1000 gram இருக்கும் அதுக்குள்ளே. ஆனால் இந்த பக்கம் வெறும் 950 grams தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையுமே வந்து கிராமில் ஈக்குவல் பண்ணலாம். சின்ன யூனிட்டாக மாற்றும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 kilogramன்றது 1000 gram, இங்கே வெறும் 950 gram தான் இருக்குது. அப்போ இது பெரிய நம்பரா இது பெரிய நம்பரான்னு பார்த்தா இதுதான் பெரிய நம்பர். ஸோ இந்த பக்கம் இப்படி ஓப்பன் பண்ண மாதிரி போடணும், இந்த பக்கம் க்ளோஸ் பண்ண மாதிரி போடணும். ஸோ இப்படி தான் இந்த சம்மை அப்ரோச் பண்ணணும். ஸோ இதுலேயே அடுத்து செகண்ட் சம். ஸோ 600 ml இருக்கும் ப்ளஸ் 400 ml, அதே மாதிரி பாக்ஸ் போட்டு 1 liter கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இந்த சைடு உள்ள தெராஸில் வந்து அந்த வெயிங் மிஷினில் லிட்டர் கொடுத்துருக்காங்க, பட் இந்த சைடில் வந்து மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எதையாவது ஒன்று ஸ்மாலராக நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 600 ml 400 ml சேர்த்து 600 + 400 ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணால் 1000 வருது. ஸோ 1000 ml வந்து பாக்ஸுக்கு இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வந்து 1 liter இருக்குது. ஸோ இது மில்லி லிட்டரில் இருக்குது, இது 1 literன்னு இருக்குது. ஸோ 1 literனா எத்தனை மில்லி லிட்டர்? 1 literனா 1000 ml அர்த்தம். இது எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம்மோட வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அதில் நிறைய ஃபார்முலாஸ் போட்டிருக்கேன். ஸோ 1 liter is equals to 1000 ml அர்த்தம். அப்போ இங்கேயும் ஒரு 1000 ml, இதுவும் 1000 ml தான். இப்போ இந்த 1000 ml ஒரு லிக்விட் ஏதாவது சம் ஜூஸ் வச்சுருக்காங்க, இங்கே 1 liter பாட்டில் வச்சுருக்காங்க. அப்படின்னா 1 liter பாட்டிலில் எவ்வளோ மில்லிலிட்டர் இருக்குது? 1000 ml இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே நம்பர் தானே, அதனால நம்ம இதை ஈக்குவல் டு அப்படின்னு போடுறோம்.
ஓகே, சில பிள்ளைங்க இங்கே மில்லி லிட்டர் இங்கே லிட்டர் பார்க்காதுங்க. இங்கே 1000 இங்கே 1 பார்த்து 1000 தான் பெரிய நம்பர்னு இந்த பக்கம் கிரேட்டர்னு போட்டுருவாங்க. நம்மளுக்கு யூனிட்ஸ் தான் விஷயம். ஸோ மில்லி லிட்டர்னால் இதுலேயும் மில்லி லிட்டரில் நம்ம பார்க்கணும். அப்போ இதுவும் 1000 இதுவும் 1000ன்னும் போது நம்மளுக்கு அதை ஈக்குவல் டுன்னு போட்டு முடிச்சிடணும். அடுத்து இதுலேயே தேர்ட் சம். ஸோ 6 மீட்டர் 25 சென்டிமீட்டர்ன்றது இந்த சைடு இருக்குது, 600 மீட்டர் 25 சென்டிமீட்டர்ன்றது இந்த சைடு இருக்குது. ஸோ ரெண்டுமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் இருக்குது, இது ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையுமே ஸ்மாலர் யூனிட்ஸில் மாற்றணும். எப்படி மாற்றுறது? சென்டிமீட்டர் தான் இதில் இருக்கிற ஸ்மாலர் யூனிட். ஸோ ஃபார்முலா போகிறோம் நம்ம. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர்ன்றது ஃபார்முலா. ஓகே, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர். ஆனால் இங்கே எத்தனை மீட்டர் இருக்குது? 6 மீட்டர் இருக்குது. ஸோ 6 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னது? இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 இன்ட்டு 100 600 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இது வந்து 6 மீட்டர் இல்லை, இந்த 6 மீட்டருன்றது நம்மளுக்கு 600 சென்டிமீட்டராக மாறிடுச்சு. மீட்டருன்றது சென்டிமீட்டரை நம்ம மாற்றிட்டோம். இப்போ இதில் ஆல்ரெடி ஒரு 25 இருக்குது. ஸோ அந்த 25 பின் சைடில் இருந்து 5 2 அந்த மாதிரி போட்டு நம்ம ஆட் பண்ணோன்னா 625 சென்டிமீட்டர்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடுது. ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரெண்டுமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஸோ மேலே 600 இருக்குது, கீழே அந்த 25 பின்னாடியிலேருந்து 5 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 625 அப்படி வருது. ஓகே, ஸோ 625 சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் இதுவும் 625 சென்டிமீட்டர், இதுவும் 625 சென்டிமீட்டர். ரெண்டுத்துக்கும் நம்ம ஈக்குவல்ன்ட்டு போட்டு இந்த சம்மை முடிச்சிடணும். ஓகே, அடுத்து ஃபோர்த் சம். ஸோ 88 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே வந்து 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரே யூனிட்டில் இருக்கணும். ஸோ இது சென்டிமீட்டர், இது மீட்டர், இது சென்டிமீட்டர். இது மூணில் எது சின்ன யூனிட்டு? சென்டிமீட்டருன்றது தான் சின்ன யூனிட். ஸோ இது அப்படியே இந்த பாக்ஸ்க்கு அந்த பக்கம் ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது அப்படியே 88 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த பக்கம் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது சென்டிமீட்டராக நான் மாற்றணும்னு சொன்னேன். இது ஆல்ரெடி சென்டிமீட்டரில் இருக்குது. இந்த பெரிய நம்பர் பெருசாக எப்பயுமே இருக்கக்கூடாது, மீட்டருன்றது பெருசு, அதை சின்னதாக மாற்றணும். அப்போ அதோட ஃபார்முலாவை போடணும். மீட்டரை எத்தனை சென்டிமீட்டராக மாற்றலான்னா அந்த மீட்டர் டு சென்டிமீட்டரான ஃபார்முலாவை போடணும். அதாவது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர். இதுதான் வந்து ஃபார்முலாவாக இருக்கிறதுலாம் நான் அப்படி பாக்ஸ் போடுறேன், அப்போ மக்க அடிச்சுக்கோங்க. ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர்னா இங்கே எத்தனை மீட்டர் இருக்குது? 8 மீட்டர் இருக்குது. ஸோ 8 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 800 சென்டிமீட்டர் அப்படின்னு போடணும். 8 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த 8 இன்ட்டு இந்த 100 மல்டிப்ளை பண்ணணும், விச் இஸ் 800 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இது வந்து 8 மீட்டர் கிடையாது, நம்ம 8 மீட்டரை 800 சென்டிமீட்டராக மாற்றிட்டோம். மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றும் போது அது 800 ஆயிடுச்சு. ஆல்ரெடி இப்போ ஒரு 8 இருக்குது, அதை ஆட் பண்ண போகிறோம். பின்னாடி போட்டு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 808 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் தான் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். அப்போ இதோட ஆன்சர் வெறும் 88 சென்டிமீட்டர், இதோட ஃபுல் ஆன்சர் நம்மளுக்கு 808 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி இதுதான் பெரிய நம்பர். ஸோ ப்ராக்கெட்டை இந்த சைடு ஓப்பன் பண்ணணும். ஸோ இது பெரிய நம்பருன்றனால இந்த சைடு ஓப்பன் பண்ணும், இது சின்ன நம்பர்ன்றனால இது வந்து இப்படி க்ளோஸில் இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபோர்த்து சம். அண்ட் அடுத்து ஃபிஃப்த்தோட எக்ஸ்பிளனேஷன். இது 55 கிராம்ஸ் இருக்குது. இது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க பாக்ஸு. இந்த பக்கம் 550 மில்லிகிராம் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி பிக்கராக ஸ்மாலரான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கு நீங்கள் மாற்றிக்கணும். இது கிராம், இது மில்லிகிராம். இது ரெண்டுத்தில் இதுதான் ஸ்மாலர். ஸோ அப்போ இதையும் நீங்கள் மில்லிகிராமுக்கு மாற்றணும். ஓகே, அதாவது 55 கிராம்ஸை மில்லிகிராமுக்கு நீங்கள் மாற்றணும். அப்போ கிராம் டு மில்லிகிராம் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும், கிராம் டு மில்லிகிராம் ஃபார்முலா. ஸோ அப்போ 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம்ன்றது தான் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். 1 கிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 மில்லிகிராம். நம்மளுக்கு எவ்வளோ கிராம் இருக்குது? 55 கிராம் இருக்குது. ஸோ 55 கிராமை இந்த 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ 55 இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணும்போது 55,000 மில்லிகிராம் வருது. அப்போ நம்ம 55 கிராமை மில்லிகிராமாக மாற்றும் போது எவ்வளோ வருது? 55,000 மில்லிகிராம் வருது. அப்போ இந்த சைடு வந்து இப்போ 55 கிராம் கிடையாது, 55,000 மில்லிகிராம் ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி இங்கே 550 மில்லிகிராம் இருக்குது. ரெண்டுமே இப்போ மில்லிகிராம் ஆயிட்டனால இப்போ நம்ம ரெண்டுத்துலேயுமே எது பெருசுன்னு பார்த்துக்கலாம். இதுதான் 55,000 தான் பெருசு, இது வந்து சின்ன நம்பர்.
550ன்றது சின்ன நம்பர். ஸோ அதனால் ஓப்பன் இந்த பக்கம் போடணும். கொஷினை பார்த்தோன்னே இது வெறும் 55 தான், இது 515 பார்த்துட்டு இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி போட்டுறக்கூடாது. 2 யூனிட்டையுமே இந்த எல்லா சம்ஸ்லேயுமே வந்து யூனிட்டை ஒரே மாதிரி கொண்டு வந்த அப்புறம் தான் இந்த 6th சம் எல்லா சம்ஸ்லேயுமே வந்து எது பெரியது எது சின்னது அப்படின்றத நம்ம போடணும். ஸோ யூனிட்டை ரெண்டுத்தையும் ஒரு யூனிட்டாக கொண்டு வந்த அப்புறம் தான் இந்த சம் நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ அடுத்து 7th சம்.